இன்னொன்னு வேடிக்கை, திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினார். சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதுன்னு சொன்னா திருட்டு போகாது இருக்கணும்ல, கொலை நடக்காது இருக்கணும்ல, பாலியல் குடும்பம் நடக்காது இருக்கணும்ல. அப்படி இருந்தா சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு ஏத்துக்கலாம். ஆனா இந்த திமுக ஆட்சியில ஒரு திருடன் சென்னையை வந்து திருடுவதற்கு தேர்ந்தெடுத்து விமானத்தில் வந்து சென்னையில் இறங்கி வழியில சென்று கொண்டிருக்கின்ற பெண் இடத்துல சைனை பறிச்சு விமானத்து மூலமா வெளி மாநிலத்துக்கு போறோம். நான் முதலமைச்சர் கேட்டேன், இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது, ஆனா ஒரு திருட வெளி மாநிலத்திலிருந்து விமானத்தில் வந்து தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து சென்னையை தேர்ந்தெடுத்து திருடுறான்னா இந்த சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் என்பதை முதலமைச்சர் என்ன வேணும். சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கிற காரணத்தினால சென்னையை தேர்ந்தெடுத்துட்டு வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அப்புறம் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியில் இருக்கிற சட்டமன்ற கட்சி தலைவர்கள் முன்வரிசையில் பேசுறாங்க, கொள்ளையடித்த திருடனை விமானத்திலே போய் பிடித்தோம் என்று. பிடிக்கிறது தான் ஏன் போலீஸ்காரன்? எதுக்கு போலீஸ்காரர் இருக்காங்க? குற்றத்தை தடுக்க வேண்டும், குற்றம் நிகழாமல் நாடு பார்க்க வேண்டும், அதுதான் ஒரு ஆட்சியுடைய அழகு. அதை விட்டுட்டு கொலை நடந்த பிறகு வழக்கு பதிவு செய்வது, திருட்டு போன பிறகு கண்டுபிடிப்பது, இதெல்லாம் என்ன சாத்தியம்? அண்ணா திமுக ஆட்சியிலே சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. குற்ற நிகழ்வுகள் குறைக்கப்பட்டன. குற்றம் செய்வதோடு பயந்தார்கள், அஞ்சினார்கள், நடுங்கினார்கள். திமுக ஆட்சியில் அப்படியே இருக்குது. எங்க பார்த்தாலும் ரவுடிகள் ராஜ்யம், வீதியில கத்தி எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு போறோம். எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை நடக்காத நாளே இல்ல, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி திரு ஸ்டாலின் ஆட்சி என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அதோட போதைப் பொருள் 3 வருஷத்துக்கு முன்பே சொன்னேன், தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரிக்குது. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடுமையா பாதிக்கிறாங்க. இந்த போதைக்கு அடிமையாக அந்த குடும்பம் நடுத்தருவில் வந்து விடும். ஆகவே முதலமைச்சர் அவர்களை தகுந்த நடவடிக்கை எடுங்க, இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கன்னு சொன்னேன், கண்டுக்கவே இல்லை. இப்போ டிவியில எல்லாம் விளம்பரப்படுத்துறாரு, போதையின் பாதையிலே செல்லாதீங்க, போதையின் பாதையிலே செல்லாதீங்க. நான் மட்டும் என்னையா சொன்னேன்? 3 வருஷமா ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அறிக்கையை வெளியிட்டே இருந்தேன், சட்டமன்றத்திலையும் பேசிட்டு இருந்தேன். தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்திலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கின்றது. கட்டுப்படுத்துங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தினேன். அப்பெல்லாம் முதலமைச்சர் கேட்கல. இன்றைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் போதைக்கு அடிமையாகி சீரழிகளுடைய காட்சி பத்திரிகையிலே ஊடகத்தில் பார்க்கிறோம். அதுவும் 2022 காவல்துறை மானிய கோரிக்கை திரு ஸ்டாலின் தலைமையில் தான் உள்துறை இருக்குது. கொள்கை விளக்க குறிப்பில் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த புத்தகம் பக்கம் 22ல 2வது பேராவில் சொல்றார், கல்லூரிக்கு அருகில பள்ளிக்கு அருகில கஞ்சா விற்பனை செய்யப்பட்டதாக 2000 ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதோட மாநில சுயாட்சி, மாநில சுயாட்சின்னு சொல்றாங்க. இன்றைய தினம் அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. திரு ஸ்டாலினுக்கு மாநில சுயாட்சி நாயகர் பாராட்டு விழாவாம். வெக்கக்கேடானது. நல்லா சிந்திச்சு பாருங்க, எப்படியெல்லாம் பொய் பேசுறாரு முதலமைச்சர் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக நான் இதை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 1989 விபி சிங் ஆட்சியில மத்தியில் இடம்பெற்றிருந்தாங்க. அதே போல 1996 தேவகடா மற்றும் குஜராத் அவர் பிரதமர் இருந்தபோது 2 ஆண்டு மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க திமுக. 1999 2004 வரைக்கும் வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்த பொழுது 5 ஆண்டுகளும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க, அமைச்சராக இடம்பெற்றிருந்தாங்க. 2004 இருந்து 2012 வரை 8 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில திமுக இடம்பெற்றிருந்தது. ஆக பார்த்தா
16 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. அதுவும் மத்தியிலையும் ஆட்சி, மாநிலத்திலையும் ஆட்சி. 99 இருந்து 2004 வரைக்கும். இன்னைக்கு 99, 2001 திமுக ஆட்சி. சரி, 2001 இல்ல, 2006 இருந்து 2011 வரைக்கும் திமுக ஆட்சி. அப்ப மத்தியிலையும் அவள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க, மாநிலத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்தாங்க. அப்போ ஏன் சட்டமன்றத்தில் இந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய ஆட்சி இடத்தை கொடுத்து ஏன் சட்டமாக நிறைவேற்றவில்லை? திரு ஸ்டாலின் அவர்களே, மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அப்ப இதை எடுத்துக்கிட்டார் ஒரு ஆயுதமா. ஏன்னா மத்திய அரசு மீது பழி சுமத்த வேண்டும் அல்லவா? 14 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திரு ஸ்டாலின் அவர்களே, ஏன் மாநில சுயாட்சிக்காக சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. அது பதில் சொல்லி ஆக வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே போல ஸ்டாலின் நான் உள்துறை அமைச்சரை டெல்லியிலே போய் சந்திக்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு, உள்துறை அமைச்சரை போய் சந்திக்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற கோரிக்கை எல்லாம் அவரிடத்தில் எடுத்து சொல்லணும். நாங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்கள் பணி செய்வதிலே முதல் கட்சி அதிமுக கட்சி. நாங்க ஏற்கனவே கொடுத்துட்ட இவர் பேசுறதுக்கு, சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு முன்பாகவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து இந்த தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவை என்பதை நாங்கள் விண்ணப்பம் மூலமாக கொடுத்தோம். அதுல மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய பாக்கி நிதியை வழங்க வேண்டும் சொன்னோம். இப்ப வழங்கிட்டாங்க. அவர் நிறுத்தி வச்ச நிதியை வழங்கிட்டாங்க. 100 நாள் வேலை திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதி நிலுவையில் இருக்குது, அதை வழங்க வேண்டும் சொன்னோம். அதுக்கு 2990 படி விடுவிச்சுட்டாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சொன்னோம். அதிமுக ஆட்சி இருந்தது, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு நாங்க அரசியல் வெளியிட்டு அந்த பணி துவங்கி நடந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தது, அந்த கால அளவை நீட்டாத காரணத்தினால அது அப்படியே கைவிட்டுட்டாங்க திமுக ஆட்சியில். இப்பொழுது நாங்கள் வைத்த கோரிக்கை அடிப்படையில் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கின்ற பொழுது நடத்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இனிமே எதை வச்சு போய் ஓட்டு கேட்க போறீங்க? எல்லாமே மத்திய அரசு நீங்க என்னென்னலாம் எதிர்ப்பு தெரிவிச்சீங்களோ அதையெல்லாம் மத்திய அரசு நிறைவேற்றி விட்டது. ஒன்னும் செய்யறதுக்கு வழியே கிடையாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவை நல்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், வெற்றியை தேடித்தர வேண்டும். நாடு வளம் பெற, செழிக்க, ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்க, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு மலர ஒரு சிறப்பான ஆட்சி அமைய ஆதரிப்பீர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்பதை நேரத்தில் தெரிவித்து, மிக சிறப்பாக இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த அறிவிச்சவர் சத்யா அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பற்றிய பகுதி செயலாளருக்கும், வட்ட செயலாளருக்கும், கழக நிர்வாகிகளுக்கும், வரி தந்து சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.